வெல்கம் டு ஈஸான் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இன்னைக்கான டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹெல்மெட் ஃபார் டூ வீலர்ஸ். ஸோ இந்த டாபிக் எதுக்காக, இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே நம்ம டூ வீலர்ஸ் யூஸ் பண்ணுறது அதிகமாக இருக்குது. ஸோ டூ வீலர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம்னா, நம்ம எல்லாருமே ஹெல்மெட் வியர் பண்ணுறோமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நம்ம எப்போ வியர் பண்ணோம்னா போலீஸ் இருப்பாங்க அப்படிங்கும்போது மட்டும் தான் நம்ம ஹெல்மெட்ஸ் வியர் பண்ணுவோம். அதுவும் மற்ற நேரத்தில் யூஸ் பண்ணுவோம். மற்ற நேரத்தில் நம்ம ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் வண்டியை எடுத்து நம்ம பாட்டு கிளம்பிடுவோம். இப்போ இருக்க டீனேஜர் சொல்லவே தேவையில்லை, எல்லாருமே வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகணுங்கிறதே இதாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸை ப்ரிவென்ட் பண்ணால் எல்லாருமே ஹெல்மெட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் அவங்க சொல்லணும் அப்படின்னா, போன வருஷம் 2025 மைசூரில் மட்டுமே 181 ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அந்த 181 ஆக்சிடென்ட்ஸில் 100 ஆக்சிடென்ட்ஸ், 100க்கு மேலே ஆக்சிடென்ட்ஸ் ஃபுல்லாகவே டூ வீலர்ஸ்னால தான் நடந்திருக்கு. ஸோ இந்த டூ வீலர்ஸில் ஆக்சிடென்ட்ஸ் ஆகி நிறைய பேர் கை கால் இல்லை ஹெட் இன்ஜுரி, அங்கேயே ஸ்பாட் டெத், இந்த மாதிரிலாம் இருக்குது, நிறையவே இருக்குது. ஸோ ஹெல்மெட்ஸ் வியர் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா? ஸோ இது ஹெல்மெட்ஸ் வியர் பண்ணாதான் இந்த ப்ராசஸ் எப்படி இதாகுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட்ஸ் வியர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பைக்கை ஆக்சஸ் பண்ணவே முடியும். பைக்கு உங்களுக்கு ஆனே ஆகும். ஸோ ஹெல்மெட்ஸ் வியர் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பைக் ஆன் ஆகாது, ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் என்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிட்ட ஆன் பண்ணி காமிக்க முன்னாடி உங்களுக்கு இது வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் ப்ராப்பராக. இந்த ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆப் மூலமாக நமக்கு காமிச்சிட்டு இருக்கு. எப்படின்னா, நீங்கள் வேர் பண்ணாத ஹெல்மெட் வேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப் நேம் என்ன பார்த்தீங்கன்னா சீரியல் ப்ளூடூத் டெர்மினல். ஸோ இந்த சீரியல் ப்ளூடூத் டெர்மினலில் ஸோ இதுதான் அந்த ஆப்போட லோகோ. ஸோ ஆப்போட லோகோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ப்ளூடூத் எப்படி நம்ம ஏர்பாட்ஸ் தான் கனெக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ப்ளூடூத்தில் நார்மலாக கனெக்ட் பண்ணிவிட்டு, கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா என்ன கனெக்ட் பண்ணால் ஸ்மார்ட் ஹெல்மெட்னு உங்களுக்கு காமிக்கும் ப்ளூடூத்தில். ஸோ கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்மளோட ஸ்மார்ட் ஹெல்மெட்னு இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹெல்மெட் இருக்குது. நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு என்ன க்ரீன் கலரில் காமிக்குது, ஓகேங்களா? ஓகே, ஸ்மார்ட் ஹெல்மெட் இது இருக்கும். நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கனெக்ட்னு காமிக்கும். நான் இங்கே வந்து கிட்ட அனுபவம் ப்ளீஸ் வியர் ஹெல்மெட் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கும். நான் ஹெல்மெட்டை வியர் பண்ணால் மட்டும்தான் என்னால் வண்டி எடுக்க முடியும். ஸோ ஹெல்மெட்டை நான் ஒழுங்காக ப்ராப்பராக ஹெல்மெட்டை வியர் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஹெல்மெட் வியர் பண்ணியிருக்கேன். ஸோ வியர் பண்ணனா ஒழுங்காக வியர் பண்ணல. ஸோ அதனால எனக்கு வந்து அடிச்சுட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ நான் ஹெல்மெட்டை ஒழுங்காக வியர் பண்ணிட்டேன். ஸோ வியர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறனால எனக்கு பைக் ஆன் பண்ணிக்க முடியும். பைக் ஆன் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு பைக் ரன் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும். ப்ராப்பராக ஹெல்மெட்டை வியர் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து பைக் ஆன் பண்ணி ஓட்ட முடியும். இல்லைனா பைக் ஆன் ஆகாது, ஓகேவா? ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. தென் இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தென் இதில் என்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 12 volts அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ஒரு பவர் சப்ளை போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே ஒரு பஸர் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து RF ரிசீவர். தென் இங்கே 2 ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு 9 volts பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? தென் இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்ம மோட்டரோட கனெக்ட் பண்ணி வண்டியை ஆன் பண்ணுறதுக்காக. தென் நம்ம ஹெல்மெட்ஸில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே வந்து ஆக்சுவலாக இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் டிரான்ஸ்மீட்டர் இருக்கும். RF டிரான்ஸ்மீட்டர் ஒன்று இருக்கும். அது போக லிமிட் சுவிட்ச் இருக்கும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த 12 volts அடாப்டர் எதுக்குன்னா, நம்ம வீட்டுக்கு வர 240, 220 volts கரண்ட்டை நமக்கு வந்து இது 12 volt கரண்ட், 12 volt DC கரண்ட்டாக ஃபஸ்ட்டு மாற்றிடும். ஸோ எங்கே வரும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம பவர் சப்ளை போர்டுக்கு வரும். இந்த பவர் சப்ளை போர்டில் வந்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வர 12 volt DC கரண்ட்டை 5 volt கரண்ட்டாக மாற்றுவோம். ஸோ 5 volt எதுக்கு மாற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க் பண்ணுற ESP32 அப்புறம் மற்றதெல்லாம் ஒர்க் ஆகுறது, ESP32 ஒர்க் ஆகுறது எல்லாமே 5 voltல ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக இது வந்து 5 volட்டாக கன்வெர்ட் பண்ணி தரும். தென் இந்த ESP32 இங்கே பிரெயினாக ஆக்ட் ஆகுது. ஸோ இது பிரெயினாக எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன்னா, இருக்கிற கமாண்ட்ஸ் எல்லாம் RF டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வர கமாண்ட்ஸ் எல்லாம் ரிசீவர் மூலமாக வாங்கி உள்ளே அவங்க ஹெல்மெட்ஸை ஒழுங்காக வியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு பைக் ஆன் பண்ணி விடுங்கிற மாதிரி எல்லா டீடைல்ஸையும் இந்த ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர் தான் நமக்கு சொல்லுது. ஸோ இதில் இன்பில்டாக ப்ளூடூத் இருக்கிறதுனால நம்ம வந்து ப்ளூடூத் மூலமாக நம்ம பார்த்துக்க முடியுது. ப்ளீஸ் வியர் ஹெல்மெட்டுங்கிறத நமக்கு அங்கே நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துட்டு இருக்கும். தென் இந்த பஸர் எதுக்குன்னா, நம்ம ஹெல்மெட்ஸை வியர் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து பஸர் அடிச்சுக்கிட்டே இருக்கும் திரும்ப உங்களுக்கு, ஓகேங்களா? தென் இது வந்து RF ரிசீவர். நமக்கு அங்கே ஹெல்மெட்ஸ்லேருந்து வர சிக்னல்ஸை இதுதான் ரீட் பண்ணி நமக்கு சென்சாருக்கு இது மைக்ரோ கண்ட்ரோலருக்கு டேட்டாஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு.
தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 ரிலே கொடுத்துருக்கோம். இது வந்து 2 ரிலே எதுக்காக அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலே வந்து எதுக்காகனா நமக்கு அங்கேருந்து சிக்னல்ஸ் வந்துருச்சா அப்படிங்கிறத ரிலே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி கொடுக்குறது. இப்போ கரெக்டாக ரிசீவ் ஆகிடுச்சுங்கும் போது ரிலே ஆன் ஆயிரும். ஸோ இன்னொரு ரிலே எப்படின்னா, இன்னொரு ரிலே மோட்டார்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ மோட்டார்ஸை வந்து நமக்கு ஹெல்மெட்ஸ் ஒழுங்காக வியர் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து மோட்டார்ஸ் ஆன் ஆகும். நீங்கள் ஹெல்மெட்டில் இப்போ வந்து ஹெல்மெட் பார்க்கலாம். ஸோ ஹெல்மெட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட்டில் வந்து லிமிட் ஸ்விட்ச் கொடுத்துருப்போம். இது கரெக்டாக நம்ம ஹெல்மெட்டில் போடும்போது தான் லிமிட் ஸ்விட்ச் ஆகி உங்களுக்கு அந்த RF டிரான்ஸ்மிட்டரில் சிக்னல் ரிசீவ் ஆகி வரும். ஸோ இங்கே வந்து 9 வோல்ட் பேட்டரி இதோட அட்டாச் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இப்படி தான் இது எல்லாம் ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.